மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் சென்னை தெற்கின் நிர்வாகிகள், சென்னை தென்மேற்கின் நிர்வாகிகளை சிறப்பிப்பதற்கு வருகை தந்திருக்கிறார்கள். அவருக்கு மாவட்ட கழகங்களின் சார்பில் மகிழ்ச்சி கரைந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். சென்னை தெற்கு தென்மேற்கு ஆகிய இரு மாவட்ட கழகங்களில் நம்முடைய கழகத்தின் வணக்கத்திற்குரிய தலைவர் தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்கள் ஜூலை 1ஆம் தேதி ஒரு திட்டத்தை தொடங்கினார். ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை தொடங்கி தமிழ்நாடு முழுவதிலும் வாக்காளர் புதுப்பிக்கும் பணியையும் கழகத்தின் சாதனைகளை மக்களிடையே கொண்டு போய் சேர்க்கும் ஒரு மிக சிறந்த திட்டம் ஓரணியில் தமிழ்நாடு என்கின்ற திட்டத்தை தொடங்கினார். 1ஆம் தேதி அண்ணா அறிவாலயத்தில் தொடங்கப்பட்ட அந்த திட்டம் 2ஆம் தேதி பத்திரிகையாளர் சந்திப்பு என்கின்ற வகையிலும் 3ஆம் தேதி கழக தலைவர் அவர்களே நேரடியாக அவர் வீடு இருக்கும் பகுதியில் வாக்காளர்களை ஒருங்கிணைக்கும் பணியினையும் தொடங்கி வைத்தார்கள். அதே நாளில் நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர் அவர்கள் அவரை சட்டமன்ற உறுப்பினராக தேர்ந்தெடுத்த சேப்பாக்கம் திருவல்லிக்கேணி பகுதியில் ஓரணியில் தமிழ்நாடு திட்டத்தை தொடங்கி வைத்தார். 1.5 மாத காலத்திற்குள் 30% வாக்காளர்களை இயக்க கட்சியை மிக சிறந்த வகையிலான இந்த திட்டம் எழுச்சியோடு பீடு நடை போட தொடங்கியது. வணக்கத்திற்குரிய தலைவர் அவர்கள் 30% என்கின்ற நிலையில் தொடங்கி 2 கோடி பேரை இயக்கத்தில் ஒருங்கிணைப்பது என்று தொடங்கப்பட்ட இந்த திட்டம் 3 கோடியை தாண்டி போகும் போல் இருக்கிறது. எனவே தமிழ்நாட்டின் ஒட்டுமொத்த வாக்காளர்களுமே திமுக கழகத்தின் பக்கம், குறிப்பாக தாய்மார்கள், மகளிர் திமுக கழகத்தின் பக்கம் இருப்பதை உணர்ந்த நம்முடைய தலைவர் அவர்கள் 30%-ஐ 40% என்று அறிவித்தார்கள். இந்த 40% இன்றைக்கு யாரெல்லாம் 40%-ஐ எந்த பகுதியெல்லாம் கடக்கிறதோ 40%-ற்கு மேலான வகையில் ஒரு பகுதிக்கு 10 வாக்குச்சாவடிகள் என்று எடுத்து நாம் ஏற்கனவே நடத்திய மாவட்ட கழக கூட்டங்களில் அறிவித்ததற்கு ஏற்ப இந்த 10 பாகங்களில் யாரெல்லாம் அதிக உறுப்பினர்களை சேர்த்தார்களோ அந்த BLA 2க்களுக்கும் BDAக்களுக்கும் ஒரு சிறிய நினைவு பரிசை மாவட்ட கழகங்களின் சார்பில் வழங்குவது என்று முடிவெடுக்கப்பட்டது. நம்முடைய கழக தோழர்களிடத்தில் அந்த செய்தி சொன்ன போது வருகை தந்திருக்கின்ற நீங்கள் அனைவருமே அன்றைக்கு காணொலியில் சொன்ன மிகப்பெரிய ஒரு விஷயம், எங்களுக்கு பரிசை காட்டிலும் மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர்களோடு அவர் கரங்களினால் பரிசு பெறுவதும் அவரோடு நின்று புகைப்படம் எடுப்பதும் எங்களுக்கு கிடைக்கிற ஒரு மிகப்பெரிய பிரம்மாண்ட பரிசு. எனவே நாங்கள் இதை முழுமையாக செய்கிறோம் என்கின்ற வகையில் கடுமையாக உழைத்து இந்த இலக்கை இன்றைக்கு எட்டி இருக்கிறீர்கள். அந்த வகையில் சைதாப்பேட்டைக்கு 15ஆம் தேதி வரை கழக தலைவர் அவர்கள் அறிவித்த இலக்கு 1,09,449, முடிவுற்றது 1,32,935. 40% என்று அறிவிக்கப்பட்ட நிலையில் முடிவுற்றிருப்பது 48.58%, அதாவது 121.46%. அதேபோல் விருகம்பாக்கம் தொகுதியை பொறுத்தவரை நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 1,14,955, செய்து முடித்திருப்பது 1,31,201. இலக்கை தாண்டி 40 என்பது 45.65%, 114.13% என்கின்ற வகையிலேயும் மொத்தத்தில் முடிவுற்றிருக்கிறது. அதேபோல் மதுரவாயில் தொகுதிக்கு நிர்ணயிக்கப்பட்டது தலைமை கழகத்தின் சார்பில் 1,76,667, முடித்து வைத்திருப்பது 2,649% என்று எடுத்துக்கொண்டால் 45.43, 113.57%. தலைமை கழகம் நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு
2,77,352. முடித்து தந்திருப்பது 2,95,483. ஆக 42.76% கடந்து இருக்கிறார்கள். ஒட்டுமொத்தமான இலக்கு சதவிகித அடிப்படையில் 106.92. அதேபோல் வேளச்சேரியை பொறுத்தவரை இலக்கு 1,26,657, முடித்தது 1,28,540. 40% தாண்டி 40.59% என்கின்ற வகையில் 101.49% முடித்து பிரம்மாண்டமாக இலக்கை எட்டி இருக்கிறீர்கள், இலக்கை தாண்டி இருக்கிறீர்கள். அதேபோல் தென்மேற்கு மாவட்டத்தை பொறுத்தவரை மயிலாப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கான இலக்கு 1,07,851. மயிலாப்பூரை தெரியும் நமக்கு, கேட்டட் கம்யூனிட்டிஸ், மிகப்பெரிய அளவிலான அடுக்குமாடி குடியிருப்புகள் நிறைந்த பகுதி. ஒரு 17-18 குடிசை மாற்று வாரிய திட்டப்பகுதிகள் இடித்து கட்டுவதற்காக இடமாற்றம் செய்யப்பட்டிருக்கிற அந்த கடுமையான சூழலிலும் அந்த பகுதியைச் சேர்ந்த இயக்கத்தின் முன்னோடிகள் 1,07,304 பேரை இயக்கத்தில் உறுப்பினர்களாக இணைத்து 99.5% எட்டியிருக்கிறார்கள். அதற்கு கொஞ்சமும் குறைவில்லாமல் தியாகராய நகர், இதேபோல் வேறொரு சமூகம், அடுக்குமாடி குடியிருப்புகள், கேட்டட் கம்யூனிட்டிஸ், இப்படி பல்வேறு சூழல்களில் அவர்களுக்கு நிர்ணயிக்கப்பட்ட இலக்கு 94,000, முடிவுற்றிருப்பது 88,000, 93% நிறைவேற்றியிருக்கிறார்கள். இந்த 7 தொகுதிகளில் நீங்கள் சேர்த்திருக்கிற உறுப்பினர்களை பொறுத்தவரை இப்போ வந்திருக்கிற பிடிஏக்கள், பிஎல்ஓ, பிஎல்ஏ டூக்கள், இது வெறுமனே ஒரு 445 பேர் தான் வந்திருக்கிறீங்க. ஒட்டுமொத்தமாக எடுத்துக்கணும்னா 2,300 பாகம், 5ல் ஒரு பகுதி வந்திருக்கிறீங்க. இந்த 2,300 பிஎல்ஏ டூக்களும் பிடிஏக்களும் ஒருங்கிணைந்து இப்போ நீங்க சேர்த்த இந்த வாக்காளர்களை, உறுப்பினர்களை தொடர்ச்சியாக கண்காணித்து இவர்களை எல்லாம் நீங்கள் வாக்காளர்களாக ஆக்கி காட்டினால், எவ்வளவு பேரை சேர்த்தீங்களோ அத்தனை பேரையும் அன்னைக்கு வாக்குச்சாவடிக்கு வரவழைத்து வாக்காளர்களாக மாற்றி காட்டினீர்கள் என்றால் தியாகராய நகர் 60,000 வாக்குகளில் ஜெயிக்கும், மயிலாப்பூர் 70,000 வாக்குகளில் ஜெயிக்கும், சோழிங்கநல்லூர் 1.5 லட்சம் வாக்குகளில் ஜெயிக்கும், சைதாப்பேட்டை 1 லட்சம் வாக்குகளில் ஜெயிக்கும், விருகம்பாக்கம் 80,000க்கும் மேற்பட்ட வாக்குகளில் ஜெயிக்கும், மதுரவாயில் 1 லட்சத்திற்கும் மேற்பட்ட வாக்குகளில் ஜெயிக்கும். ஏனென்றால் கடந்த காலங்களில் திமுக கழகத்திற்கு அங்கே பதிவான வாக்குகளின் அடிப்படையில் தான் இதை சொல்லுகிறேன், ஏசியமாக சொல்லவில்லை, ஏதோ ஜோதிடம் என்று நீங்கள் நினைக்க வேண்டியதில்லை. ஒரு 10 தேர்தல்களில் நடைபெற்ற தேர்தல்களில் திமுகவுக்கு வந்த வாக்குகள், இப்பொழுது நீங்கள் சேர்த்திருக்கிற இந்த வாக்குகளை பார்க்கிற போது நிச்சயம் நான் சொன்ன இந்த சதவிகிதம் என்பது நடக்கும். எனவே நமக்கு இப்போ ரொம்ப முக்கியமான பணி என்பது பிஎல்ஏ டூக்களும் பிடிஏக்களும் ஒட்டுமொத்தமாகவே எல்லோருமே உழைத்திருக்கிறார்கள். இங்கே வருகை தந்திருக்கின்ற பகுதி செயலாளர்கள், வட்ட செயலாளர்கள் எல்லாருமே உழைச்சிருக்கிறாங்க. இதில் அடையாளத்துக்கு தான் பரிசு சொன்னோம். இந்த மாவட்ட கூட்டத்தில் சொல்லும்போது ஒரு பகுதிக்கு 10 பாகம்னு சொன்னோம். ஒரு பகுதிக்கு 100க்கும் மேற்பட்ட பாகங்கள் இருக்கிறது, ஆனாலும் 10 தான் சொன்னோம். 100 பேருமே உழைச்சிருக்கிறாங்க, அடையாளத்துக்காக சொன்னது. ஆனாலும் மற்றவங்க யாரும் இதில் வருத்தப்பட மாட்டாங்க. அந்தந்த பகுதி செயலாளர்கள் அங்கே கூட்டம் போட்டு அவங்கள சிறப்பிச்சு நிற்கிறாங்க. நேற்றுக்கு சைதை மேற்கு பண்ணியிருக்கிறாங்க, 25ஆம் தேதி சைதை கிழக்கு பண்ணுறாங்க. அது மாதிரி ஒவ்வொரு பகுதி செயலாளரும் மற்றவங்களையும் மன வருந்தாதபடி அங்கே பண்ண போகிறீங்க, வட்ட செயலாளர்களும் பண்ண போகிறீங்க. இருந்தாலும் மாவட்ட கழகங்கள் சார்பில் அறிவித்ததற்கு ஏற்ப ஒரு பகுதிக்கு 10 பிஎல்ஏ டூக்கள், பிஎல்ஏ டூ, பிடிஏ, அந்த பிஎல்ஏ டூக்களுக்கு உட்பட்ட வட்ட செயலாளர்கள் மேடைக்கு அழைக்கப்படவிருக்கிறீர்கள். நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாட்டின் துணை முதலமைச்சர், வணக்கத்திற்குரிய நம்முடைய கழகத்தின் இளைஞரணியின் செயலாளரிடத்தில் அந்த பரிசுகளை பெற்று புகைப்படங்களை எடுத்து விரைந்து செல்ல வேண்டும். அவருக்கு